அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 விருச்சிகம் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி உங்கள் ராசிக்கு பாருங்கள், 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். சுகஸ்தானத்தில் ராகு எங்கே இருக்கார்? கும்பராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் செஞ்சுரிச்சிட்டு இருக்காங்க. ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல குரு இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் 8ல் குரு இருக்கார். இதுதான் இந்த வருடகிரகனுக்கு உண்டான அமைப்பு. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் நடக்க போகுது. அது என்னென்னு நம்ம பார்ப்போம். பொதுவாக நம்ம ஆண்டு பலன் பார்க்க போது அது தமிழ் புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி, ஆங்கில புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி, வருடகிரகங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஒன்றா உங்களுக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்கும், இல்லை கெட்டது நடந்துகிட்டே இருக்கும். அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஒன்றா நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். அதை வந்து அவங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா கிரகங்கள் தான். ஏன்னா சனி வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். குரு வந்து 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராகுக்கு இது 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி கிடையாது, குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது. ராகுகேது பயிற்சி டிசம்பர் 6ஆம் தேதி உங்களுக்கு நடக்கும். நம்ம எப்படி என்ன எது நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். சரிங்களா? விருச்சிகம், இப்போ விருச்சிக ராசிக்கு பாருங்கள், 5ல் சனி இருந்து பார்த்திங்கன்னா நிறைய குழப்பத்தை கொடுப்பார். ஏன்னா 5ஆம் இடங்கிறது நம்ம மைண்டை குறிக்கிற இடம், நம்ம எண்ணம் புத்தி சிந்தனை குறிக்கிற இடமே 5ஆம் இடம் தான். அந்த இடத்துல சனி இருந்து ஒரு குழப்பத்தையும் ஒரு தடுமாற்றத்தையும் ஒரு தெளிவில்லாத சூழ்நிலையும் நீங்கள் தள்ளப்படுற மாதிரி இருந்திருக்கும். ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பீங்க. இப்போ 4லேயும் ராகு இருந்திருக்கார். 4 ராகு இருந்து உங்களுக்கு ஆரோக்கியம் கெட்டிருக்கும், அலைச்சல் திருச்சல் இருந்திருக்கும், ஹெல்த்தில் உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்பப்போ வந்துட்டு போகிறது, இன்ஃபெக்ஷன் ஆகிறது, தொற்றுவியாதி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அதெல்லாம் சொல்கிறாங்க விருச்சிக ராசிக்காரங்க. என்ன காரணம்னா 4ல் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை கெடுக்கும், 5ல் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா மைண்டை கெடுக்கும், அதாவது குழப்பத்தை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு குரு பயிற்சி வருதுங்க இந்த வருஷம் உங்களுக்கு. அதாவது தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி நடந்ததுக்கப்புறம் ஒரு 45 நாள் கழிச்சே பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி நடக்குது. அது உச்சம் பெறக்கூடிய குரு, சாதாரண குரு பயிற்சி கிடையாதுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுத்து வைக்க போகிறீங்க. நீங்கள் வந்து என்னென்ன வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காம இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால் கொடுத்து வச்சிங்கன்னு சொல்லிடலாம் விருச்சிக ராசிக்காரங்களை. அப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது விருச்சிக ராசி 10ஆம் இடத்துக்கு உங்களுக்கு கேது வந்துடுறார். அதாவது கேது வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்க கேது 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 4ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சரிங்களா? ஆனால் குரு வந்து 9ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால, உச்சம் பெறக்கூடிய குருவாக இருக்கிறதுனால இது வந்து உங்கள் ராசி பார்க்கும். முக்கியமாக உங்கள் ராசி பார்க்கும். 3ஆம் இடத்தை பார்த்துருது, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்துருது. நிறைய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. சரிங்களா? என்ன காரணம்னா குரு உங்கள் ராசி பாட்டாலே ஒரு குழப்பம் இருக்குது. தெளிவான சிந்தனைக்கு வந்துடுவீங்க, தெளிவான சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய குரு. 9ல் குரு வந்து பார்த்திங்கன்னா இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய குரு. குரு வந்து பாருங்கள் 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துக்கு வரும்போது சிறப்பான ஒரு பலனாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 9ஆம் இடத்துல இருக்க குரு பாக்கிய குருவாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய குருவாக இருக்கும். உங்களுக்கு வேலையிலேயே வேலை கிடைக்கும், பிஸ்னஸ் பெருசுப்படுத்துவீங்க, அதில் மாற்றமே கிடையாது. பணம் வரப்போகுது, சம்பாதிக்க போகிறீங்க, லைஃப்பில் செட்டில் ஆக போகிறீங்க. அத்தனை அமைப்பும் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். 9ல் குரு இருந்துட்டாலே அப்பா நாள் இருந்த அந்த கஷ்டம், அப்பாவுக்கு இருந்த அந்த தொந்தரவு, அப்பாவோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கிறது, தந்தையோட பூர்வீக சொத்து கிடைக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு கைப்பிடி வரும் உங்களுக்கு. சரிங்களா? வெளிநாட்டு பிரயாணம், முக்கியமாக சொல்லப்போனால் வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆயிரும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். நல்ல ஒரு இதை வந்து தேர்ந்தெடுத்து படிப்பீங்க, நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஒரு லாங் ட்ராவல் போகிறது, அதாவது வெளிநாடு போய் படிக்கிறது, வெளி மாநிலம் போய் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, வெளிநாட்டில் வேலை இல்லை வெளி மாநிலத்தில் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையுதுங்க. அதனால் கவலைப்படாதீங்க. உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் அதிபதி குரு தான், 5ஆம் அதிபதி குரு, அவர் உச்ச நிலையில் அடைகிறார். அப்போ வருமானம் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்ல குடும்பம் அமையும், கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு பணத்தை சம்பாதிச்சு சாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த வருஷம் உங்களுக்கு உருவாகும். முக்கியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் 5ஆம் அதிபதி உச்சமாகிறார். புத்தர் பாக்கியத்தையே உங்களுக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறார், புத்தரஸ்தானத்தையே. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்க விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அதிர்ஷ்டம் கிடைக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டு இந்த வருடம். சரிங்களா? 5ல் சனி வந்து குழப்பமாக இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த குழப்பத்தை குரு கண்ட்ரோல் வச்சுருவார். உங்கள் ராசி குரு பார்த்துறாரு. அப்போ ஹெல்த் நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் ரெடி ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது. மனமும் ஒரு அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மைண்டில் இருந்த அந்த பிரச்சனை, அந்த மனசில் இருந்த அந்த குழப்பம் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு கிளியராக போகுதுங்க. இப்போ மனக்குழப்பம் இருக்காது, தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்க போகிறீங்க. இருட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்குங்க, பயன்படுத்திக்கங்க. இது ஒரு நல்ல ஒரு காலம்.
அது 3ஆம் இடத்துல ராகு வந்து பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில், தைரிய வீரிய ஸ்தானத்தில் வர்றாரு. முயற்சியை தூண்ட வைப்பார் உங்களுக்கு. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் இந்த 3ஆம் இடத்தில் இருக்கிற ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கும். ராகு 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கேது வந்து 10ல் இருக்க கேது 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சரிங்களா? அப்போ இது பாக்கிய கேது தான். அதுவும் குருவோடு இருக்கிறதுனால கேல யோகமாக உங்களுக்கு வேலை செய்யும். கேல யோகம்னு என்ன? கேல யோகம் பணக்கார யோகம், சம்பாதிக்கக்கூடிய யோகம், கோடீஸ்வர யோகம் தான் கேல யோகம்னு சொல்லுவாங்க. குருக்கு எது சேர்றது கேல யோகம். அப்போ அந்த என்ன முயற்சி பண்ணீங்களோ அதுக்கு உண்டான சக்ஸஸ் இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் பார்த்தே தெரிவிங்க. அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? அதனால் வருமானம் வர்றது, நல்லா சம்பாதிக்கிறது, தொழில் பெருசுப்படுத்துறது, இல்லை தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறது, இல்லை வேலை மாற்றுறது, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, திருமணமாகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கிறது, புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அத்தனை அமைப்பும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா? நல்ல விஷயம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இங்கே கெட்ட விஷயங்கள் அங்கே பார்க்குறக்கு ஒன்றுமே கிடையாது. கெட்ட இதுனா பார்த்தீங்கன்னா ராகு 4லேருந்து அலைச்சல் திருச்சல் கொடுத்துருப்பாரு, அம்மாவோட ஆரோக்கியத்தை கெடுத்திருப்பாரு, கொஞ்சம் வண்டி வாகனத்துலலாம் கொஞ்சம் ரிப்பேர் எல்லாம் வச்சுருக்கும். ஆனால் இந்த வருஷம் அது எல்லாமே உங்களுக்கு தலைகீழாக மாறும். மனக்குழப்பம் தீரப்போகுது உங்களுக்கு. குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ஒரு கசப்பு இருக்கும். குழந்தைங்க ஹெல்த் பிரச்சனை அடிக்கடி வர்றது அதெல்லாமே இருந்தது பார்த்தீங்களா? அது எல்லாமே ரூட்டு கிளியர் ஆக போகுது உங்களுக்கு. சரிங்களா? குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டிருப்பீங்க, என்னடா அப்படிங்கிற மாதிரி. அது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆக போகுது. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு மனநிறைவான ஒரு வாழ்க்கை இந்த வருடம் விருச்சிக ராசிக்காரங்க வாழ போகிறீங்க. அதில் மாற்றமே கிடையாது. பயன்படுத்திக்கங்க. ஒரு அருமையான ஒரு வருடம் இந்த வருஷம். இந்த வருஷம் முன்னாடியே சொன்ன மாதிரி சனி பயிற்சி கிடையாது. குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி நடக்கும். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கும். நல்லாயிருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. கொடுத்து வச்சவங்க தான் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. என்னென்ன விஷயம் நல்லா உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி நல்லது நடக்காமல் இருந்துச்சோ, தடங்களாக இருந்துச்சோ அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். தடங்கள் விலகக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய, அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு. உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். நீங்கள் என்ன நட்சத்திரம் ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன நட்சத்திர பாதம்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து விசாக நட்சத்திரமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரமா, இல்லை கேட்ட நட்சத்திரமா, இப்போ என்ன கிரகத்தோட தசாபுத்தி போகுது, அந்த கிரகம் தான் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். அந்த கிரகம் தான் உங்களை ஆளுமை செஞ்சுட்ருக்கும். அதுபடி தான் ஒருத்தரோட வாழ்க்கையே போகும். சரிங்களா? ஒரு நல்ல விஷயம் தொடர்ந்து நடக்குது, இல்லை கெட்ட விஷயம் தொடர்ந்து நடக்குது, அதுக்கு காரணம் கிரகங்கள். அந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா, நல்லது பண்ணுதா, கெட்டது பண்ணுதா, அதுதான் விஷயமே. அது தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி பார்த்து தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் பாருங்கள், ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் டவுன் ஆயிடுவாங்க. ஒரு சில பேர் பாருங்கள் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க, திடீர்னு அப்படியே முன்னேறி போயிட்டே இருப்பாங்க, அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. என்ன காரணம்? கிரகங்கள் தான். அந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிடும். அப்போ நேரங்காலம் மாறிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் நேரம் வந்து நல்லா இருக்கா, கெட்ட நேரத்தில் போயிட்டுருக்கீங்களா, இது ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம். ஆனால் இந்த வருஷம் பொது பலனாக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஜென்ரலாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் 100% நல்ல விஷயங்கள் அனுபவிப்பீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். பயன்படுத்திக்கங்க. ஒரு யோகமான வருடம் தான் இந்த வருஷம் உங்களுக்கு. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.